என் செல்லக் குழந்தையே, இன்று உன் தாயானவள் காரணம் எதுவும் இல்லாமல் உன் கண்களில் படவில்லை. நீ விரும்பிய ஒன்றை உன் கைகளில் சேர்த்திட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற நேரத்தில் அதை நீ பெறாமல் சென்றால் அம்மா எப்படி பொறுப்பாகிவிட முடியும் என் குழந்தையே? அதனால் இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ மறுக்காமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை தேடி தேடி அழுத்து போயிருக்கின்ற நேரம் உன் தாயானவள் உன்னை தேடி இதற்கெல்லாம் மிக பெரிய ஆறுதலாக வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் நீ தொலைத்த விஷயங்களும் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது என்று நீ நினைத்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சற்று துளிர்விடத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீயே கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் நமக்குள் தான் இருக்கின்றதல்லவா? அதனை சரியான நேரத்தில் சரியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. நாளை இந்த வாழ்க்கையானது மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுக்கத்தான் போகின்றது. நானாக இருந்து எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு நான் எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சில கஷ்டங்கள் அதில் வரும் பொழுது அதை நீ எந்த அளவிற்கு மனோதைரியத்தோடு எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்து நல்ல நேரத்தில் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட அத்தனையும் உன் வசமாக போகின்ற பேரதிர்ஷ்ட நேரம். என்ன நினைத்துவிட்டு நீ தெய்வத்தை வணங்கினாலும் சரி, உன் மனதில் உண்மையும் நேர்மையும் தூய்மையும் இருந்துவிட்டால் அது தெய்வத்திடமிருந்து உனக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். ஏனென்றால் உண்மையும் நேர்மையும் மனதில் தூய்மையும் உள்ள குழந்தைகள் ஒருபோதும் மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களைத்தான் தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும். அதனால் உன் தாயானவள் எனக்கும் உன்னை அதிகமாக பிடிக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் உன்னோடு இந்த வாழ்க்கைக்காக நான் இருக்கின்றேன் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை ஓய்வெடுக்கவோ அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியோ இருந்து விடாதே. நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றி இன்னொருவர் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் நான் இருந்து இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து உனக்கு சரி செய்து கொடுத்து விடுகின்றேன். சட்டென்று மனதை மட்டும் தளர விட்டு விடாதே. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதுமே நீ ஒரு பதற்றத்தோடு இருக்கும் பொழுது உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்னவென்று ஒரு நொடி சிந்தித்து பார். எல்லாவற்றிற்கும் நான் இருக்கின்றேன், இதுவும் கடந்து போகும், எதுவும் நிரந்தரமில்லை என்று. இன்று உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த நாள் உன் வாழ்க்கையின் உனக்கான பேரதிர்ஷ்ட நாள். முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய விடியல். இன்று நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்திக்கத்தான் போகின்றாய். நீ நினைத்து விடலாம், அம்மா நீ சொன்னது போல எனக்கு இன்று நல்லது நடக்குமா, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னை வந்து சேருமா என்று. நிச்சயமாக உன்னுடைய மனதில்
தூய்மையும் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணங்களும் இருந்துவிட்டது என்றால் சர்வ நிச்சயமாக அனைத்துமே சாத்தியம். எதையும் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. எப்பொழுது எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வருவது போல தோன்றுகின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ வஜ்ரகோஷம் என்று சொல்லி உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்து. ஏனென்றால் இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, உனக்கு கிடைக்கின்ற தெய்வ வாக்கு. இந்த வராகி உன் முன்னால் கொண்டு வருகின்ற உனக்கான வெற்றி வாக்கு. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இதனை நீ விட்டு விடாமல் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை அவமதிக்காமல் செய்வதை திருந்த செய். நிச்சயமாக உன் வெற்றி உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பேரதிர்ஷ்டமான விஷயங்கள் உனக்கு நடக்கும். மேலும் மேலும் பல அதிசயங்கள் உன்னை தொடர்ந்து வரும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்தே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் அத்தனையும் உனக்கு தெரிய வந்துவிடும். இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நாம் செய்வது எல்லாம் எத்தனை பெரிய தவறு அல்லது நாம் செய்வது எந்த அளவிற்கு சரி என்பது உன் மனசாட்சி உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த அளவிற்கு உனக்கான நிறைவான வாழ்க்கையை அடையப் போகின்ற தருணம் வந்து விட்டது என்று சொல்லி, என் குழந்தை, நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, மனது எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்களின் மீது உனக்கு கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு என் குழந்தை, நீ நல்ல நேரத்தில் நல்ல மாற்றங்களை அழைத்து உனக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டு எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னை வீழ்த்துவதற்கும் உன்னை அழிப்பதற்கும் உன்னை சுற்றி ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. உன்னை சுற்றி ஒரு கூட்டம் உன்னை அழிக்க வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பல உண்மைகளை மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்லும். எந்த இடத்தில் நீ தயக்கம் காட்டினாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டாயோ, அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவாய். அந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்தமான விஷயங்களையும் நிறைவாக பெறுவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த வராகியின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை மனமகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தி வைக்கும். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை, அதற்காக இந்த வாழ்க்கையின் மீது நீ பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி கலங்கி விடாதே. இந்த வாழ்க்கை கலங்கடிக்கச் செய்ய அத்தனை முயற்சிகளையும் செய்யும். சுற்றி இருக்கின்றவர்கள் அத்தனை வார்த்தைகளையும் பேசுவார்கள். உனக்கு நல்லது நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யார் உன்னை அவமானப்படுத்துகிறார்களோ அப்பொழுதே புரிந்து கொள், ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக, ஏதோ ஒரு நல்ல இலக்கை நீ தொடுவதற்காக இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று நீ உன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டும். உன்னை நீ நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தோடு பார்த்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை காண்பித்து கொடுக்கும். தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி வருவதனாலும் தான் என் பிள்ளையே நீ இதையாவது செய்து கொண்டிருக்கின்றாய். இல்லை என்றால் ஒன்றும் தெரியாமல் அப்படியே இருந்து விடுவாய். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையில் எதையுமே சாதிக்காமல் நீ இருந்து விடுவாய். அதனால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு சில எதிரிகளும் சில துரோகங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் நீ எப்படி வென்று காட்டுகிறாய்
எந்த விஷயத்தை இதிலிருந்து பெறுகிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு அடங்கி இருக்கின்றது. நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை உனக்கு தருகின்றது என்றால் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கை உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி, என் அன்போடு என்றும் நீ நினைத்ததை சாதிக்க வேண்டும். இந்த வராகி என்றும் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை நீ ரசிக்க வேண்டும். எதுவுமே இல்லை என்றாலும் நமக்கென நம் அம்மா இருக்கிறாள் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யாத பொழுது, அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாத பொழுது உனக்கு ஒரு வெற்றி வருகிறது என்றால் நிச்சயமாக நீ எங்கோ ஓரிடத்தில் உன்னை பக்குவப்படுத்தி வந்திருக்கிறாய் என்று அர்த்தம். உதவி செய்வதில் எல்லாம் மனதில்லை. ஆனால் என்ன விஷயமாக இருந்தாலும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை என் பிள்ளைக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நீ செய்கின்ற புண்ணியம் மட்டும்தான் என்றுமே நின்று பேசும். நீ செய்கின்ற புண்ணியங்கள் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டதும் நாம் வாழ்க்கையில் நமக்கென நினைத்ததும் உன் கையை விட்டு நழுவும் பொழுது உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நான் நிச்சயமாக கண்டு கொண்டேன். உனக்குள் இருக்கின்ற திருப்பங்களை நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன். இது நாள் வரையிலும் என் பிள்ளை ஓடி ஓடி அங்கும் இங்குமாக நீ உனக்கானதை பெறுவதற்கு அலைந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நிதானமாக ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் என்றோ இந்த வெற்றி உனக்கு கிடைத்திருக்கும். உன்னுடைய நிதானமும் உன்னுடைய பொறுமையும் தான் உனக்கானதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும். நடத்த முடியாத அதிசயங்களை நடத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து உன்னை நான் வெகு விரைவாக நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவேன். என் பிள்ளையை, வராகி சொல்கின்ற விஷயங்களை உனக்கு ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது என்ன இது என்றுதானே இருந்தது. ஆனால் இப்பொழுது எல்லாம் அம்மா பேசுவதை உன்னால் உணர முடிகின்றதல்லவா? நம் தாயானவள் நம்மோடு பேசுகிறாள் என்பதனை உன்னால் நம்ப முடிகிறதல்லவா? அப்படித்தான் இந்த நம்பிக்கையும். இது உனக்கான விஷயங்கள் எல்லாம் தீரப்போகின்ற நேரம். இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த அத்தனையும் உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரம். நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளப் போகின்ற நேரம். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நீ நிச்சயமாக நல்லபடியாக இதிலிருந்து மீண்டு வருவாய். உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு ஆளாக்கி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கிவிட பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதுவெல்லாம் சாத்தியமற்றது. நீ நினைத்தால் மட்டும்தான் எதையுமே உன் வாழ்க்கையில் உன்னை நெருங்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம், நல்ல சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதுமே தெய்வத்தின் அன்பில் இந்த வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கின்றது. தெய்வத்தினுடைய அன்பில் உன் வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதனால் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த சோதனைகளை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ இப்பொழுதே நீ தயாராகிவிடு. நான் கொடுக்க நினைத்து விட்டேன், அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எதையும் விட்டுவிட்டு அதன் பிறகு என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது உனக்கான விஷயங்களையும் உனக்கான நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களை உனக்கு நான் தருகிறேன் எனும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள். வராகியின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேறெதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை. என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.